ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் எதுக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணணும்? ஆசீர்வாதம் பண்ணாமே உன் தொல்லை தாங்க முடியலையா? நீ நல்லா தான் இருக்க. ஐயா இப்போ வலிச்சுதே மாமா. அது உனக்கு தானே தெரியும். அவருதான் சசிநாத். அவரோட ட்ரெஸ்ஸ தான் குரங்கு எடுத்துட்டு வந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸ அவர்கிட்ட கொடுத்தனா தேங்க்ஸ் சொன்னாரு. காஃபி குடிச்சோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லவ், கல்யாணம், டைவர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உனக்கு பேய் பிடிக்கலையா? யார் எனக்கு? பேய்? முட்டாள் முட்டாள். எனக்காடா பேய் பிடிக்க? டேய், உனக்கு பிடிச்சிருக்குதே உடம்புல இருக்கிற திமிரு தெனாவிட்டு. இது அத்தனையும் உடம்பு விட்டு போறதுக்காக நான் திட்டமிட்டு செஞ்ச ஒரு சதி. நோக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் நீ சொல்லு போதும். இவ்வளவு நேரம் பேசும்போது உனக்கே தெரியலையா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு? அட பாவி. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. முதல் பேயை விரட்ட வேண்டுமானால் சவுக்கால் அடிக்க வேண்டும் அப்பா, சவுக்கால் அடிக்க வேண்டும். இதுக்கு மாமா ஒத்துக்கணுமே. ஐயோ, உன் மாமனை அல்ல, பரிகாரம் செய்யும் நீயே உன்னை அடித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் ரத்தம் சொட்ட சொட்ட அடித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ரத்தமும் சொட்ட சொட்ட அந்த பேய் அந்த ரத்தத்தை குடித்துவிட்டு தானாக ஓடிவிடும். இப்படி செய்தால் முதல் பேய் ஓடிவிடும். அப்ப ரெண்டாவது பேய்? இரண்டாவது பேய் இருக்கிறதே, அது சாதாரண பேய் அல்ல, நெருப்பு பேய், கோழி பேய். அதுவும் நெருப்பு கோழி பேய். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டுமானால் ஒரு அண்டா நிறைய நெருப்பு நிரப்பி அதன் மேல் 10 நிமிடங்கள் ஏறி நிற்க வேண்டும். அப்படி நெருப்பு மேல் நின்றாய் என்றால் நெருப்பு பேய் தானாக ஓடிவிடும். அதுவும் உன் மாமா செய்யக்கூடாது, பரிகாரம் செய்யும் நீயேதான் செய்ய. மூணாவது பேயை விரட்டுவது மிகவும் எளிது. இது நெருப்பு மாதிரியெல்லாம் அல்ல. உடம்பு முழுவதும் ஈரத்துணியை கட்டிக்கொண்டு முட்களை நிலத்தில் ஊன்றிக்கொண்டு முட்கள் மீது 100 முறை உருண்டு விரல வேண்டும். அப்படி புரளும் போதும் வரும் இரத்தத்தை அந்த பேய் குடித்துவிட்டு அதுவும் ஓடிவிடும். இதை சரியாக செய்யவில்லை என்றால் உன் உயிருக்கு ஆபத்து. சுவாமி, இதெல்லாம் எப்ப பண்ணணும்னு சொல்றீங்களா? ராகு காலத்தில் செய்ய வேண்டும். வரும் சித்ரா பௌர்ணமி அன்று 4:30 இதை செய்து முடிக்க வேண்டும். ராகு காலம் ஒத்து வராத சுவாமி. ஐயோ, இது போன்ற பேய்களை விரட்டுவதற்கு ராகு காலம்தான் சிறந்த நேரம். ராகு காலத்தை மிஸ் பண்ணாத, அதுதான் உனக்கு நல்ல காலம். புரியுது. என்னடா இப்படி இது? கழுத்துல சாட்டவாறு, நெத்தியில பட்டை. எந்த கோயிலுக்கு வேண்டுதல் இப்படி? என்னாச்சு என்னாச்சு உனக்கு? என்னடா? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் எதுக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணணும்? ஆசீர்வாதம் பண்ணாமே உன் தொல்லை தாங்க முடியலையா? நீ நல்லா தான் இருக்க. உங்களுக்காக தான். எனக்காகவா? எனக்காக என்ன? உங்ககிட்ட இருக்கிற 3 கெட்ட குணத்துல ஒரு கெட்ட குணத்தை சாட்டையால அடிச்சு விரட்ட போற. கெட்ட குணத்தை விரட்ட போறியா? சாட்டையால் அடிச்சா? இப்படி ஒரு வேண்டுதலா? டே, சாட்டையால் அடிச்சா வலிக்குண்டா. வலிக்குன்னு தான் சொல்லும், விடாத. வலிக்கும். பொறுத்துதான் ஆகணும். ஓஹோ, வலிக்கும், பொறுத்துதான் ஆகணுமா? அது சரி, நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டியல்ல, வேண்டுதல் தானே, பொறுத்துதான் ஆகணும். போ. என்ன? ஐயோ, என்னடா ஆச்சு? மாமா, ஆரம்பிக்கட்டுமா? என்ன சவுக்கால உன்னையே நீ அடிச்சு போறியா? அதான் வேண்டுதலா? சனி யார விட்டா அடிச்சுக்கோ. வலிக்குதா மாமா? வலிக்கலையே. வலிக்கலன்னு தான் சொல்லும். தொடர்ந்து 4 முறை அடி, அது ஒத்துக்கொள்ளும்.
ஐயா இப்போ வலிச்சுதா மாமா. அது உனக்கு தானே தெரியும். அப்படித்தான் சொல்லும். ரத்தம் சொட்டுற வரைக்கும் அடி. ரத்தத்தை பார்த்தா தான் அது ஓடி போகும். விடாத. மாமா ஆ? உடம்புல ஆ, காப்பு காயிற அளவுக்கு அடிச்சிட்டேன். ஆ. வலிக்கல. உண்மை சொல்லட்டுமா, மனசுல ஒரு ஓரமா வலிக்குதுடா. மனசு அது இதுன்னு உன் மைண்டை மாத்துவான். ரத்தம் சொட்டுறத பார்த்தா தான் அவன் ஓடுவான். விடாத. அடி. ரத்தம் வர்ற வரைக்கும் அடி. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. மங்கையர்க்காக வாதாடும் மங்கையர் கண்ணியே வாம்மா வா. என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சரி சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மேடத்துக்கு ரொம்ப பசிக்குதோ? உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு வச்சிருக்கோம். அங்க சோஃபால கொஞ்சம் பாருங்கம்மா. என்ற புருஷனை நினைச்சனா தலையிலேயே கொட்டுவேன். தாய்க்கு தலை புள்ளனா அப்படி இருந்தோம் தலையிலேயே கொட்டி புருஷனை நினைக்காதுன்னு சொல்லுவ. ஆனா இப்ப நீ மட்டும் பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சு ஒன்றரை புருஷனை நினைக்கலாமா? ஏ கலா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி படபடன்னு போறீர? அது வேற ஒண்ணும் இல்ல தேவி பாரடைஸ். உன் புருஷன் சசிநாத் ஃபோன் பண்ணி நம்ம கலாவோட மனசை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நீ அவளை ஏமாத்திட்டியான். ஓஹோ, அதனாலதான் இந்த 2 மகாராணிகளுக்கும் என் மேல கோவமா? சரி, நான் அந்த பேண்ட் ஷர்ட்டை எதுக்காக என் பெட்டியில வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமா, அவ்வளவுதானே? சொல்றேன். அந்த பேண்ட் ஷர்ட் என்னோட ஹஸ்பண்டு தான். இந்த ட்ரெஸ்ஸால தான் என்னோட ஹஸ்பண்டை நான் முத சந்திச்சேன். ஒரு தடவை நான் திருப்பதி போயிருந்தேன். அப்போ ஒரு குரங்கு வந்து இந்த பேண்ட் ஷர்ட்டை நான் தங்கி இருக்கிற ரூம் வாசல்ல போட்டுட்டு ஓடிடுச்சு. அந்த பேண்ட் ஷர்ட்டை நான் கையில எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்தேன். யாருதுன்னே தெரியல. அத கையில எடுத்துக்கிட்டு அப்படியே குளத்து பக்கமா போனேனா, அந்த குளத்துக்கு போய் பார்த்தா யாரோ ஒரு ஆளு ரொம்ப நடுங்கிட்டு குளிர்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அவருதான் சசிநாத். அவரோட ட்ரெஸ்ஸ தான் குரங்கு எடுத்துட்டு வந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸ அவர்கிட்ட கொடுத்தனா தேங்க்ஸ் சொன்னாரு. காஃபி குடிச்சோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லவ், கல்யாணம், டைவர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி, உன்னை சேர்த்து வச்சதுக்கு அந்த ட்ரெஸ் ஒரு காரணம். இப்பதான் டைவர்ஸ் ஆயிடுச்சே, அந்த ட்ரெஸ் எதுக்கு? ஒரு குரங்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்ததுனால நான் என் லைஃப்ல ஒரு ராங் டிசிஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. மனம் ஒரு குரங்குன்னு ஒரு கவிஞர் சொன்னது நிஜமாயிடுச்சு. நான் இந்த பேண்ட் ஷர்ட்டை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு நாங்க சந்திச்ச அந்த முதல் சந்திப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே என்னோட அலைபாயிர மனசை கட்டுப்படுத்திக்குவேன். சாரி பாரடைஸ், சாரி. ஆமா, என்ன ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். இந்த லூஸ் உன்னை குழப்பினதுல நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நான் தான் அவசரக்காரி, நீ புத்திசாலி தானே, நீ சொல்ல வேண்டியதானே. நீ தானே அந்த ஆள்கிட்ட ஃபோன் பேசின. உடனே தையா தக்கான்னு குதிச்சு பாரடைஸை ஒரு கை பார்த்துலான்னு சொன்னல. சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை வர வேண்டாம். அந்த ஆளு நமக்குள்ள கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி நம்ம கூட்டணியை உடைக்க பாக்குறான். இருங்க, அவனை நான் வச்சுக்கிறேன். என்ன நீ இப்ப வச்சுக்கிறேன்னு சொல்ற? அடச்சி, அவனை ஒரு கை பாக்குறேன்னு சொன்னேன். மிஸ்டர் சசிநாத், உனக்கு வைக்கிற நான் வேட்டு. இனிமே அந்த ஆள் ஃபோன் பண்ணா டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே? சரி சரி, இந்த அந்த குரங்கோட பேண்ட் ஷர்ட்.
ஏன்டா சிரிக்கிற உப்புலி? மாமா ஆ? போயிடுச்சா? ஆ, கிட்டத்தட்ட பாதி ரத்தம் போயிடுச்சு உன் உடம்புல இருந்து. அப்போ ஆ? உனக்கு பேய் பிடிக்கலையா? யார் எனக்கு? பேய்? முட்டாள் முட்டாள், எனக்காடா பேய் பிடிக்க? டேய், உனக்கு பிடிச்சிருக்குதே உடம்புல இருக்கிற திமிரு தெனாவிட்டு, இது அத்தனையும் உடம்பு விட்டு போறதுக்காக நான் திட்டமிட்டு செஞ்ச ஒரு சதி. நான் செட் பண்ண சாமியார் பேச்சு கேட்டு சவுக்கால் அடிச்சிருக்கான் பாரு. இல்ல 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 என்னடா இல்ல? வலி தாங்க முடியாம போய் சொல்ற. யார் போய் சொல்றா? இப்ப ப்ரூவ் பண்ற பாரு. ஏய் சாமியார், வாயங்க. வரும்போது தள்ளாடிட்டு வர்றான் பாரு. ஓவர் மப்பு. ஏய், ஏன்டா இவ்வளவு தண்ணி போட்டு நீ? கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் மப்பு. கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் போட முடிஞ்சுதா? பரவாயில்ல. எப்படி பையன்? ஓ பாசிட்டிவ். ஓ, நக்கி பார்த்தே சொல்லிடுவியா பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு? போய் சேரு. அப்போ நான் போய் வரேன். போய் சேரு. ரெடி பண்ணி. ஏய் மாவன, இப்படி நல்லா தெரிஞ்சுக்கடா. என்னைக்குமே மாமன் மாமன் தான், மருமகன் மருமகன் தான். என்ன, என் அறிவெல்லாம் உனக்கு ஏணி வச்சா கூட எட்ட தெரியுமில்ல? இந்த பாரு, உடம்புல இருக்கிறத மேல இருந்து கீழே போய் சேர்றதுக்குள்ள என்ன ஒழுக்கமா மரியாதை நடந்துக்க. சவுக்கால் அடிப்பாங்க வேண்டுதலாம். ஏண்டா டேய், இந்த மாதிரி சாமியார் பேச்சு கேட்டு ஏன்டா இப்படி ஏமாறீங்க? முட்டாள் மடையா. இதே ஏய் பேகி, எங்க போய் தொலைஞ்சாவா? ஏய் பேகி, போங்கோ, நான் இங்கதான் இருக்கேன். போங்கோ, இங்கதான் இருக்கியா? ஓய், என்ன என்ன மேட்டர்? போங்கோ. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ராக்ஸ்க்கு ஒரு பென்னு கொடுத்தேன்ல. ஆமா, அது இப்போ எங்க இருக்கு தெரியுமா? ராக்ஸ் கிட்ட இல்ல, ராக்ஸ் கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ அந்த பென்னு அந்த பாரடைஸ் கிட்ட இருக்கு. பாரடைஸா? அதான், யார் இது? அந்த முதல் மனைவி சங்க தலைவி தேவி பாரடைஸ் கிட்ட. அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமா? எப்படி போச்சாங்க? எப்படி போச்சா? அவ வந்து கிருஷ்ணா காட்டேஜ்க்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக பென் கேட்டிருக்கா ராக்ஸ் கிட்ட. இந்த ராக்ஸை வந்து ஈய நிலிச்சிட்டு என் பெண்ணை தூக்கி அவகிட்ட கொடுத்துருக்கான். அவளும் சைனை போட்டுட்டு, ராக்ஸ் ராக்ஸ், இந்த பெண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, இதை நானே வச்சுக்கிட்டுமான்னு ஈய நிலிச்சு கேட்டிருக்கா. அவனை ஈயன்னு தயிர் சாதமாச்சே அப்படி வழிஞ்சுக்கிட்டு, இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டான். அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமா? இத பாரு மேகி, நீ ராக்ஸ் கிட்ட பெண்ணை கொடுத்த, ஓகே? இப்போ அந்த பெண் அவனோடது. அவன் அந்த பெண்ணை வச்சு எழுதலாம், தூக்கி போடலாம், யாருக்கு வேணா கிஃப்டா கொடுக்கலாம். இப்ப பாரு, நீயே அதை அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். இல்ல போங்கோ, நான் இப்ப அந்த பெண்ணை பத்தி கூட அவ்வளவு கவலைப்படல. ஆனா நம்ம அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம் யா. ஆனா நம்மள இப்படி சீட் பண்ணிட்டானுங்க. எல்லாரும் இப்படிதான் இருக்கானுங்க பாரு. அட்லீஸ்ட் இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கிருஷ்ணா இருக்கான் பாரு. யாரு? நம்ம ஓனர் கிருஷ்ணாவா? ஓனர் இல்ல, அவன் பெரிய டோனர் கிருஷ்ணா. என்ன சொல்ற மேகி? காஃபி ஷாப்புக்கு வர பொண்ணுங்க எல்லாருக்கும் கணக்கு இல்லாம எல்லாத்தையும் வாரி 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 குடுக்குறாங்க. அவனும் அந்த பொண்ணுங்க பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கான். எல்லாம் அப்படியே இருக்காங்க. ச்சே, இவனுங்களுக்கு அந்த உப்ளியே எவ்வளவு மேலியா. உப்ளியாவது உப்பாவது, இந்த உப்ளி கூட ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு அந்த பாரடைஸ பார்க்க போனான்னு ஒரு பொருள் இருக்கு. அது பொருளே இல்ல, அதான் நெஜம். ஏன்னா நிஜமாவே ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் அந்த பாரடைஸ் கிட்ட கொடுத்துருக்கான். ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படியே இருக்காங்க போங்கோ. இவனுக்கு யாரையுமே நம்பவே முடியாது தெரியுமா? ஆல் சீட்ஸ். சரி, இப்போ அது உனக்கு புரிஞ்சுதே. இப்ப நீ என்னோட கட்சி தானே? வேற என்ன பண்றது போங்கோ? சரி, இவளுங்களை எப்படியாவது நம்ம கிருஷ்ணா காட்டேஜை விட்டு ஓட 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 விரட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் பிளான உன் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது சொல்ல. ஓகே ஓகே ஓகே, உன்னோட லோ பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல. யூசி யூசி யோசிச்சு சொல்றேன். வந்துச்சா?
புரியலையா? இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த ஃபிஷ்ஷை வச்சு ஏதாவது பண்ண போறல? அடச்சி, என்ன பண்றது என்ன பண்றது? கடிச்சிச்சா? யோசிக்க விடு. என்ன பண்றது? எஸ் எஸ், ஐ காட் இட் மேகி, ஐ காட் இட். என்னது? அவங்கள கிருஷ்ணா காட்டேஜ்ல இருந்து ஓட ஓட விரட்டணும். இந்த கேஸை என்கிட்ட விடு, கலக்கிடுறேன். இந்த ரியா என்னதான் எழுதி தொலைச்சிருப்பாளோ? கருமம் முடிச்சவ ஹிந்தியில எழுதி தொலைச்சதுனால ஒரு இழவும் புரிய மாட்டேங்கிறது. அப்பவே எல்லாரும் தலையா அடிச்சுண்டா, ஹிந்தி படுறா ஹிந்தி படுறா ஹிந்தி படுறான்னு. அப்பெல்லாம் நான் அதை கேட்காம போயிட்டேன். சே, அதோட அருமை இப்பதான் தெரியறது. ரியா, நீ என்னடி எழுதியிருப்ப? யாரா? ஓ, உப்ளி ராக்ஸே. நீயாடா? ஆமாண்டா. உன்னை பார்க்க தான்டா வந்துட்டு இருந்தேன். என்னடா சோம்பப்படி விக்கிற மாதிரி இருக்க? இங்க பாருடா, சோம்பப்படியை பிச்சு போட்டிருக்காங்க. டேய், இதாண்டா ஹிந்தி. இந்தா உப்ளி, நோக்கு. ஹிந்தி படிக்க தெரியுமாடா? எனக்கு ஹிந்தியில தெரிஞ்ச ஒரே வார்த்தை கானா ஹையா. அப்படின்னா? ஓ, கொட்டிண்டியான்னு அர்த்தமா? அப்ப நோக்கு கொஞ்சமாவது ஹிந்தி தெரியும் சொல்லு. ஏண்டா ஹிந்திய நோக்கு படிக்க தெரியுமாடா? எனக்கு படிக்க தெரியாது, ஆனா கூட்டி வகுத்து பெருக்கி ஈக்குவல் போட்டு விடைய சொல்லுவேன். ஏண்டா அப்படியே கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்து இதுல என்ன எழுதிருக்குன்னு அப்படியே கொஞ்சம் சொன்னேன்னா? ராக்ஸே, இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா. என்னதுடா? இது எழுதினவனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும்னு. இங்க பாருடா, விஷயம் அது இல்ல. அவனுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதாங்கிறது இல்லடா, நோக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதாங்கிறது மட்டும்தான். அதுவும் இல்லாம இதை எழுதினது ஒரு ஆள் இல்லடா, ஒரு பொண்ணாக்கும். அவ பேரு ரியா. ஓஹோ, ஹிந்தி ரியா பாலக்காடு ராக்ஸுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் என்னடா, அம்மா ஆப்கே கேன் கோன். ஹிந்தியில நோக்கு 4 வார்த்தை தெரியுமாடா? தில்வானே தில் துனியா லே ஜாயங்கே. ஐயோ, 8 வார்த்தை தெரியுமாடா? அதுக்கப்புறம் ஏக் துஜே கேலியே லிஃப்ட்ல போய் தேரே மேரே பீச் மே ஐசே ஹே ஏ பந்தன பாட்டு பாட வேண்டியதானே? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா, இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஆமா, இப்போ நீ என்ன வாக்கம் படம் பேர் சொன்னாய்? என்னோட ஜோப்ல பணம் இல்லையேவா? முண்டாம், ஏக் துஜே கேலியே கமல் சார் படம். ஓ, நேக்கு புரிஞ்சு போயிடுறா. கமல் சார் கிட்ட பைசா நஹி, அதனால பாட்டு பாடியே ஹீரோயின் கிட்ட இருந்து காசு வாங்குறா. கரெக்டா? மவனை இத மட்டும் நீ வெளியே சொன்னு வச்சுக்கோ, ரவுண்டு கட்டி அடிப்பானுங்க மடையா. எனக்கு மட்டும் ஒரு காதலி கிடைச்சா, அது ஒரு ரியா மாதிரி ஒரு காதலி கிடைச்சா. டேய் நிறுத்துறா. நோக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா அத மட்டும் நீ சொல்லு போதும். இவ்வளவு நேரம் பேசும்போது உனக்கே தெரியலையா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு? அட பாவி, அப்ப நோக்கு ஹிந்தி தெரியாதா? போய் தொலைடா. அச்சோ, இப்ப நான் என்ன வாக்கம் பண்றது? யார்கிட்டயாக்கு நான் போய் இதை கேட்கறது? ரியா, இப்படி சொதப்பிட்டியே நீ. எழுதுனதா எழுதுன, அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிருக்கூடாதா? ஹிந்தியில எழுதிட்டு ஒரு இழவும் புரியலையே. இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? சரி, ஏதோ பண்ணுவோம். அந்த கிரீட்டிங் கார்டுல ஹிந்தில ஏதோ எழுதிருக்கு, அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னமா அவஸ்தைப்படுறான் பாத்தியா? வேணும், நல்லா வேணும். என்கிட்ட இருந்து மறைச்சான்ல, இப்படிதான் கஷ்டப்படணும். எங்கேயும் ரொம்ப டென்ஷனா போயிட்டு வர மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அது இல்லடா, 30 நாள்ல ஹிந்தி எங்க கத்து கொடுப்பான்னு விசாரிக்க வாக்கும் போயிருந்தேன். 30 நாள்ல ஹிந்தி கத்துக்க முடியும், ஆனா அது வரைக்கும் உன்னோட பர்த்டே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. என்னமோ இதா பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு? அந்த கார்டுல என்ன எழுதிருந்தா எனக்கு என்ன? ஆனா என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நாளைக்கு உங்க 2 பேர் தலைமையில எனக்கு ட்ரீட் தர, அவ்வளவுதான். கண்டிப்பாவாடா? ஆமா. நிஜமாலுமே தரணுமாடா? நிச்சயமா தரணும். டேய்,
இத பார்த்துட்டு மாடா கேக்குற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கு ட்ரீட் தர, அவ்வளவுதான். அட பாவி. சரி, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தொலைறேன். ஏய், எனக்கலா இது? இன்னைக்கு இவ்ளோ ஐட்டம் செஞ்சு வச்சிருக்க. வெண்டைக்காய் கூட்டு, பொரியல், சாம்பார். இது என்னது இது? பூண்டு ரசம். வாவ், வாசனை தூக்குது. இத பார் பாரடைஸ், எனக்கு வத்த குழம்பு சுட்ட அப்பளமும் போதும். என்ற விருப்ப இருப்பெல்லாம் நான் இதுல காட்ட முடியுமா? இதோ இங்க உட்காந்துட்டு இருக்கு பாரு ஆந்திரா. இதுக்கு காரசாரமா வேணும். அதனாலதான் உங்க 2 பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஆவக்காய் ஊர்கானா ரொம்ப பிடிக்கும். அது இல்லனா சாப்பாடு கூட எனக்கு இறங்காதுன்னா பாரு. வண்டி வண்டியா இந்த ஆவக்காவையும் மாங்காவையும் இறக்குவாங்க எங்க பாட்டி. அந்த மாங்காவை கழுவி கட் பண்ணி குண்டு மிளகா அதுல கடுகு புளி போட்டு அரைச்சி அதுல ஆவக்காவை போடுவாங்க எங்க பாட்டி. அந்த சமயம் அந்த வாசனை எங்க வீட்டை சுத்தி 3 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே பரவும். வாசனை தூக்கும். இப்படிதான் எங்க ஊருக்கு பை எலெக்ஷனுக்கு ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு. அவரு எங்க பாட்டியை பார்த்து எனக்கு ஆவக்காய் ஊர்கா தான் வேணும்னு கேட்டாருன்னா பாத்துக்கோயே. என்னம்மா கொங்கு நாட்டு கோவை கத்திரிக்கா என்ன மௌன விரதமா? ஆந்திரா ஆவக்காய் பத்தி சொன்ன மாதிரி நீ கோவா கோவக்காய் பத்தி சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் என்ற வீட்டுக்காருக்கும் இந்த மாதிரி டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பூண்டு ரசனா ரொம்ப உயிர். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஆம்பளைங்க இப்படி இருக்காங்க. உனக்கு ஜலதோஷம் வந்தா அவர் ஒரு தடவையாவது மிளகு ரசம் வச்சு கொடுத்துருப்பாரா? இருக்கலாம். உன் கையால மிளகு ரசம் வச்சு சாப்பிட அந்த ஆளுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு நீ அழுவுற? சனியம் விட்டுச்சுன்னு விட்டு தொலை. தான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. நான் என்ன சாதாரணமா அந்த ஆளுக்கு சமைச்சு போட்டேன். அவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சு ஊட்டியில விட்டேன். கலா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நீ ஓவரா அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டதுனாலதான் அவன் உன்னை விட்டு போயிட்டானோ? சரி சாப்பிடு. ஏய் கலா, ஹாட் சில்லி எங்க? அப்படின்னா மோர் மிளகா. என்ன சொன்ன? மோர் மிளகா. மோர் மிளகாயா? இதே மாதிரிதான் என்ற வீட்டுக்காரரும்